ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பேரும். நாம இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது இப்போ அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கா லவ் மீ இஃப் யூ டார் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த உள்ள பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தில் லீடிங் ரோல் நம்ம வைஷ்ணவி, ஆஷிஷ் ரெட்டிலாம் லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை வந்து ஒரு ரொமான்டிக்கல் ஹாரர் த்ரில்லர் ட்ராமா எடுத்திருக்காங்க. ஸோ படம் பார்க்கறதுக்கு எப்படி வந்திருக்கு, ஹாரர் போர்ஷன்ஸ்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லையாங்கிறது இந்த உள்ள பார்க்கலாம். அதுக்கு மேலே இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் லைட்டாக பார்த்துருவோம். படத்தில் வர நம்ம ஹீரோ ஆஷிஷ் ரெட்டி, இவரோட பேர் வந்து அர்ஜுன். ஸோ இந்த படத்தில் அவரோட நண்பரோடு சேர்ந்து ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காங்க. இந்த யூடியூப் சேனல் வந்து இந்த மக்களோட மூட நம்பிக்கை, அதுலயுமே இந்த பேயை நம்பிட்டு இருக்குது, பேயோட பேசிக்கிட்டு இருக்குது, இந்த மாதிரியான மூட நம்பிக்கைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை முட்டாளாக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து எடுத்து சொல்ற மாதிரியான வீடியோஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இவங்களுக்கு நியூவா ஒரு கண்டென்ட் எடுக்கிறாங்க. ஸோ அந்த கண்டென்ட் தான் 404 அப்படிங்கிற ஒரு அபார்ட்மெண்ட்ல இறந்து போனதா சொல்லப்படுற திவ்யவதி அப்படிங்கிற அந்த கேஸ் கிடைக்குது. ஸோ இந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் டைம் யார் பார்க்குறாங்களோ அவங்கள வந்து ரெண்டாவது தடவை பார்க்க முடியாது. அதுக்கு முன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இறந்து போயிருவாங்க. இப்படி வந்து நிறைய விஷயங்கள் அவங்கள பத்தி சொல்லப்படுது. ஸோ இந்த திவ்யவதி கேரக்டரை தேடி நம்ம ஹீரோ அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போகும்போது என்னென்ன விஷயங்களை ஃபேஸ் பண்றாரு, கடைசி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி இந்த பொண்ணு இறந்து போயிட்டா, அந்த பொண்ணோட முகத்தை வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுற நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா, இதுக்கெல்லாம் நடுவில் வந்து அந்த திவ்யவதிங்கிற அந்த பேயே வந்து பார்த்தீங்கன்னா காதலிக்க ஆரம்பிக்கிற நம்ம ஹீரோ அந்த காதல் கை குடிச்சா இல்லையாங்கிறதா அந்த படத்தோட மீதி கதனே சொல்லலாம். இப்போ இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு டீசென்ட் வாட்சபிளான ஒரு ரொமான்ஸ் த்ரில்லர். ஹாரர் போர்ஷன்ஸ் அப்படிங்கிறது பிஜிஎம்ஸ்ல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டார்க் தீம் அதெல்லாமே சூப்பராக மெயின்டைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. படத்தோட ப்ரொடக்ஷன் வேல்யூ நல்லா இருக்கு. பட் இந்த படத்தில் இருக்கிற அந்த மேஜர் ஆஃப் த பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த திவ்யவதி கேரக்டர் யாரு, அந்த அவங்களோட முகம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற அந்த ட்விஸ்ட்டை வந்து இவங்க ரிவால் பண்றாங்க பார்த்தீங்களா, அது வந்து ஆரம்பத்திலே வந்து இவங்க தான் இருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருது. ஸோ படத்தோட கோர் சப்ஜெக்டா இருக்கிற அந்த ட்விஸ்ட்டே அடி வாங்கினால தான் படம் இந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்குன்னு சொல்லுவேன். மித்தபடி அந்த ட்விஸ்ட்டை கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படத்தோட ஹைப் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் எனிவேஸ் அந்த கிளைமேக்ஸ்ல வர அந்த எமோஷன்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதை தாண்டி அந்த 3 பொண்ணுங்கள்ல ஒருத்தங்க தான் திவ்யான்னு சொல்லி அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்றதெல்லாம் ரொம்ப அழகா கையாண்டிருக்காங்க. இதுக்கு நடுவில் அந்த ட்ரையாங்கல் லவ் ஸ்டோரியை பிளேஸ்மெண்ட் பண்ணதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதுலயும் அந்த வைஷ்ணவி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அர்ஜுனா வந்து காதலிக்க ஆரம்பிக்கிறார், அதாவது இன்டெரக்டாக காதலிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த போர்ஷனில் இந்த படத்துக்கு நல்ல ஒரு வேல்யூவாக ஆட் பண்ணியிருந்தாலுமே அவங்களோட லாஸ்ட்டாக வந்து அந்த பேபி படத்தை ரெஃபர் பண்ணுற மாதிரி தான் அந்த போர்ஷன்ஸ் இருக்குது. பட் நல்லா இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டைம் பார்க்கக்கூடிய ட்ராமா. அதில் அந்த பேக்ரவுண்ட் சவுண்ட்ஸ், அந்த டார்க் தீம் எல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கனால ஒரு நல்ல ரொமான்ஸ் ட்ராமா பார்க்குற ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். ஹாரர் போர்ஷன்ஸ் பெரிய லெவலில் பயமுறுத்துற மாதிரி இல்லை அப்படின்னாலும் படத்தோட அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வர அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஓவர் பில்டப்பாக பண்ணுறாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வரும். ஆனால் செகண்ட் ஹாஃப் நீட்டாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக முடிக்கவும் செஞ்சிருக்காங்க. அதுக்காக ஒரு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் படத்தில் நடிச்ச எல்லாருமே ஒரு நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸையும் கொடுத்துருக்காங்க. அதில் வைஷ்ணவி கேரக்டர், அந்த பிங்கி கேரக்டர், நம்ம அர்ஜுன் கேரக்டர், இந்த 3 கேரக்டர் எனக்கு ஒரு லைக்கபிளான கேரக்டராக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கும் அந்த கேரக்டர் பிடிக்கும் நம்புறேன். கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங் பார்க்கும்போது 5க்கு 3.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். இந்த படத்தை கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம்.